அருமையானவர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் வியாழக்கிழமைக்கான மாலை நேர மதிய நேர நேரடி ஒளிபரப்பின் இணைந்திருக்கிறோம். தேவன் தாமே இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுதும் டொரண்டோ நேரம் 2 மணி 2 நிமிடங்கள். எங்களோடு தேவ ஊழியர் ஸ்தாபருமான பிரைம் மினிஸ்டரின் தேவ ஊழியர் ஆண்டனிசில் ஏப்ரஹாம் அவர்கள் லண்டன் யூகேயிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். வார்த்தைகளை பகிர்ந்து கொடுக்கும்படியாக முதலிலே அவரை இணைப்புக்கு கொண்டு வருவோம். பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர். Praise the Lord. பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர். பிரைஸ் தி லார்ட். ஆமேன். இணைந்திருக்கிறவங்களை இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நல்ல நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒரு நேர்கள் சார்பிலும் உங்கள் அன்போடு வாழ்த்தி கொண்டு இப்படும் உங்களுடைய கரத்திலே கொடுக்கிறேன் பாஸ்டர். நீங்க வழி நடத்துங்கள். கர்த்தர் தாமே கூட இருந்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் எவ்வளவு நல்லவர், எவ்வளவு மேன்மையானவர், எவ்வளவு மகிமை சிறந்தவர் என்பதை நாங்கள் அறிய 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 எங்களை சூழ இருக்கிற எல்லா இருளும் நீங்கி போகும். நிச்சயமாய் தேவன் ஒளியாக இருக்கிறார். அந்த ஒளி எங்களை மேற்கொண்டிருக்கிறபடினால் இருள் எங்களை தொட முடியாது, இருள் எங்களை மேற்கொள்ள முடியாது. ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பிதாவே, இந்த வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவரீர் சகலத்தையும் கிறிஸ்து இயேசு மூலமாக செய்து முடித்து எல்லாம் முடிந்தது என்று சொன்னீர். நீர் செய்து முடித்த யாவும் இன்றைய நாளில் உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும், எங்கள் அனைவரையும் மேற்கொள்ளட்டும். அதிலே பலிக்கு பெருக பண்ணட்டும். உம்முடைய வார்த்தை எங்களை உயிர்ப்பிக்கட்டும். உம்முடைய வார்த்தை எங்களை கட்டட்டும், நாட்டட்டும், குணமாக்கட்டும், புதிதாக்கட்டும். இயேசுவின் இணையற்ற நாமத்தினால் ஆமென். பிரியமானவர்களே, எடுப்போம், வாசிப்போம். ரோமர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். பிரியமானவர்களே, கவனியுங்கள். தேவன் எங்களுக்கு மறுரூப வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். அதைத்தான் நாங்கள் என்ன சொல்லுகிறோம்? born again என்று நாங்கள் சொல்லுகிறோம். நாங்கள் மறுபடியும் கிறிஸ்து இயேசு மூலமாய் கரை திரையற்ற அவருடைய வார்த்தையினால் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். ஆகவே அவர் நமக்காக கிரியை செய்து எங்களை புதிதாக்கி இருக்கிறார். அதைத்தான் நாங்கள் எங்கே வாசிக்கிறோம்? எடுப்போம், வாசிப்போம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நாங்கள் வாசிப்போம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதி சிருஷ்டியாக இருக்கிறான். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இந்த உலகத்துக்குரியவைகள் என்ன செய்யப்பட்டாயிற்று? ஒளிந்து போயிற்று. நாங்கள் முதலாவதாக ஆதாமினால் பிறப்பிக்கப்பட்டிருந்தோம். அதனால் எல்லா விதமான பாவ சுபாவங்களும் எங்களை மேற்கொண்டது. சாப சுபாவங்கள், சாபங்கள், தரித்திரங்கள், பற்றாக்குறைகள், தடைகள், தாமதங்கள், இவைகள் எல்லாம் நம்மை மேற்கொண்டது. ஏனென்றால் நாங்கள் முதலாவது ஆதாமுக்குள் பிறந்தோம். இப்பொழுதோ 2வது ஆதாமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நாங்கள் பிறந்திருக்கிறபடியினால் அவருக்குள் சகல தேவ சாயலை உடையவர்களாய், தேவனால் விடுவிக்கப்பட்டவர்களாய், தேவனால் புதுப்பிக்கப்பட்டவர்களாய், தேவ ஆசீர்வாதம் நிறைந்தவர்களாய் நாங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். ஆகவே இருளுக்கும் ஒளிக்கும் சம்பந்தம் இல்லை. இருள் உங்களை தொட முடியாது. நம்முடைய வாழ்க்கையிலே அவைகள் கிரியை செய்கிற அதிகாரம் இல்லை. ஒருவேளை நீங்கள் கேட்கலாம், அப்படியானால் ஏன் இருளங்களை மேற்கொள்ளுகிறது? இருளங்களை இல்லாமல் பண்ணுகிறது. இருள் எங்களுக்கு எப்பொழுதும் எங்களை சேலஞ்ச் பண்ணுகிறது என்று நீங்கள் கேட்கலாம். அதற்கு காரணம்,
தேவன் தெளிவாய் நமக்கு சொல்லுகிறார், உங்களுடைய மனது புதிதாகிறதுனால் நான் இப்பொழுது யாருக்குள் இருக்கிறேன், பழைய ஆதாமுக்குள்ளா அல்லது இரண்டாம் ஆதாமாகிய கிறிஸ்துவுக்குள்ளா நான் இருக்கிறேன் என்பதை நான் அறிந்து கொள்ள வேண்டும். நான் அதை அறிந்து அதை விசுவாசிக்க ஆரம்பிக்கும் பொழுதுதான் சத்துருவனுடைய கிரியை என்னை மேற்கொள்ள முடியாது. ஏனென்றால் சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அப்ப தேவனுடைய சத்தியத்தை அறிந்து அதை நான் விசுவாசிக்கும் பொழுதுதான் இவைகளில் இருந்து நாங்கள் விடுதலையாகிறோம். கவனியங்கள், அநேக பிள்ளைகள் இலகுவாக சுக இனத்துக்கு இடம் கொடுக்கிறார்கள். சுக இனம் எல்லாருக்கும் வருந்தானே என்று நம்புகிறார்கள். அப்படி நம்புகிறபடியினால் இலகுவாக சத்துரு என்ன செய்கிறார், நம்முடைய வாழ்க்கையிலே சுக இனங்களை, போராட்டங்களை, பிரச்சனைகளை, வேதனைகளை கொண்டு வருகிறான். ஏனென்றால் இவைகளை நம்புகிறோம். இவைகள் எல்லாம் எங்களை மேற்கொள்ளும் என்று நாங்கள் நம்புகிறபடியினால். ஆனால் இவைகள் எங்களை மேற்கொள்ள முடியாது. ஏனென்றால் நாங்கள் மறுபடியும் பிறந்திருக்கிறோம். பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின. உலகத்தோடு உள்ள பழைய கனெக்ஷன், பழைய ஆதாமோடு உள்ள கனெக்ஷன், பிசாசோடு இருந்த கனெக்ஷன், இவை எல்லாமே ஒளிந்து போயின. முற்றும் புதிதாக்கப்பட்டவனா நான் இருக்கிறேன் என்று விசுவாசிக்கும் பொழுது நான் நிச்சயமாய் அந்த புதிதாக்கப்பட்ட மனுஷனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வேன். ஆமென். நான் இந்த UK தேசத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 35 வருடங்கள் ஆகிவிட்டன. ஆனால் இந்த 35 வருஷத்திலும் நான் ஒரு நாள் கூட ஹாஸ்பிட்டலிலே போய் சுகயீனம் என்று படுத்தது கிடையாது. ஏனென்றால் நான் விசுவாசிக்கிறேன், நான் அவருடைய தழும்புகளினால் குணமாக்கப்பட்டிருக்கிறேன். கவனிங்கள், அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டோம், புதிதாக்கப்பட்டோம். ஆனால் அவர் தன்னுடைய சரீரத்திலே தழும்புகளை பெற்றுக்கொண்டதற்கு காரணம் நான் சுகத்தோடு வாழ வேண்டும் என்பதற்காக. அவர் தழும்புகளை பெற்றுக்கொண்ட பிறகும் நான் சுகஈனமா இருப்பேனானால் என்னுடைய அவிசுவாசம்தான் இவைகளை என்னுடைய வாழ்க்கையிலே கொண்டு வருகிறது அல்லாமல் தேவன் இவைகளை என்னுடைய வாழ்க்கையிலே அனுமதிக்கவில்லை. வேதத்தை அதிகமாய் தியானியுங்கள், அப்பொழுதுதான் தேவ சித்தம் என்ன என்பதை எங்களால் புரிந்து கொள்ள முடியும். எகிப்தியருக்கு வந்த எந்த வாதையும் நமக்கு வர முடியாது. தேவன் எங்களை பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். எங்கள் மேல் அவர் தன்னுடைய கண்களை வைத்து எங்களை என்றென்றைக்கும் பாதுகாக்கிற தேவனாய், உறங்காமல் தூங்காமல் பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆனால் நாங்கள் அவருடைய பிரியமும் பரிபூரணமுமான சித்தம் இன்னதென்று அறியாதபடியினால் நாங்கள் என்ன செய்கிறோம், பிசாசின் கிரியைகளுக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆனால் தான் யாக்கோப்பு 4:7 சொல்லுகிறது, தேவனை சார்ந்திருந்து தேவனுக்கு கீழ்ப்படிந்து அவர் இவற்றை எல்லாம் நமக்காக செய்து முடித்து எல்லா தீங்கில் இருந்து நம்மை விடுதலையாக்கி விட்டார் என்று அந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து பிசாசுக்கு எதிர்த்து நிற்போமானால் அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அவன் ஓடாமல் எங்களோடு இருப்பானால் நாங்கள் தேவன் சொன்ன வார்த்தையை இன்னும் விசுவாசிக்கவில்லை. வசனம் என்ன சொல்லுகிறது? யாக்கோப்பு வாசிப்போம், 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஆகையினால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள் என்றால் அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்திருங்கள். அவருடைய வசனம் என்ன சொல்லுகிறதோ அப்படியாக உங்களை எண்ணிக்கொள்ளுங்கள். அப்ப தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். ஏனென்றால் தேவனுடைய வார்த்தை அவருடைய தழும்புகளினால் நாம் அவருடைய தழும்புகளினால் குணமானோம் என்று சொல்லுகிறது. ஆனால் பிசாசனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? இல்லை, உனக்குள்ளே சுவையினம் இருக்கிறது என்று சொல்லுகிறது. அப்ப எதை விசுவாசிக்கிறோம்? உனக்குள்ளே பலவீனம் இருக்கென்று சொல்லுகிறது, உனக்குள்ளே பாவம் இருக்கென்று சொல்லுகிறது,
உனக்குள்ளே தரித்திரம் இருக்கென்று சொல்லுகிறது. நாங்கள் அதை விசுவாசிக்கிறபடியினால் என்ன எல்லாவற்றையும் பிசாசு சொன்னானோ அதை நாங்கள் விசுவாசிக்கிறபடியினால் அவன் இன்னமும் நம்முடைய வாழ்க்கையிலே கிரியை செய்து கொண்டிருக்கிறான். ஆனால் தேவனுக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர் எங்களை புதிதாக்கி இருக்கிறார். புதிதாய் நாங்கள் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறோம். நாங்கள் இப்பொழுது கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம். ஆனால் நாங்கள் அப்படி நினைக்கிறதில்லை. நாங்கள் இந்த உலகத்தில் இருக்கிறோம் என்று நினைக்கிறோம். ஆனால் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம் என்று நாங்கள் இன்னும் விசுவாசிக்க ஆரம்பிக்கவில்லை. ஆனால் ஆரம்பிப்போமானால், நம்புவோமானால், விசுவாசிப்போமானால் நிச்சயமாய் தேவனுடைய மகிமையை காண்போம். ஆகையினால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். அப்ப தேவன் செய்து முடித்த வார்த்தைகளை, வாக்கு தத்தங்களை எடுத்து வைத்து, இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம், மற்றதெல்லாம் பொய், ஆகவே அது பிசாசினால் உண்டாயிருக்கிறது என்று எதிர்த்து நில்லுங்கள். அப்பொழுது உங்களை விட்டு ஓடி போவான். ஹல்லேலூயா. அப்ப எப்படி விடுதலையை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை இந்த வசனம் தெளிவாக நமக்கு காண்பிக்கிறது. தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படியுங்கள், அந்த வசனத்துக்கு ஒப்பு கொடுங்கள், அந்த வசனத்தை மாத்திரம் நம்புங்கள். ஆமென். இந்தியா தேசத்திலே நான் போயிருந்த பொழுது ஒரு சகோதரிக்கு கால் அழுகி போனது, வீடு முழுக்க நாற்றம். ஆனால் இயேசுவின் நாமத்தினால் சுகம் உண்டாயிருப்பதாக என்று ஜெபித்த பொழுது ஒரே கிழமையில அந்த கால்கள் எல்லாம் மாறி அறுப்பாய் போயிருந்த, இரத்தோட்டம் இல்லாமல் போயிருந்த அந்த கால்களுக்கு இரத்தோட்டம் உருவாக்கப்பட்டு எல்லா கருப்பு கலரும் மாறி, அந்த அந்த தோள்களுடைய கருப்பு கலர் எல்லாம் மாறி பூரண சுகம் உண்டாயிருந்தது. ஹல்லேலூயா. இது எப்படி நடக்கிறது? அவருடைய தழும்புகளினால் இந்த சகோதரி குணமானார் என்பதை நான் விசுவாசி. அவர்களுக்கு மேலே சுகம் உண்டாயிருப்பதாக. ஏனென்றால் அவர் இவைகளை தன்னுடைய சரீரத்தில் ஏற்றுக்கொண்டபடினால் நீ விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி நான் விசுவாசித்து ஜெபிக்கிறபடினால் அவைகள் மேற்கொள்ளுகிறது. அதே காரியத்தை அதே சகோதரி விசுவாசித்து பேசி இருந்தால் அதே விடுதலை கிடைத்திருக்கு. அல்லேலூயா. யாரும் எவரும் விசுவாசிக்கிறவனுக்கு என்றால் எல்லார பற்றியும் தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. எவனும் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். விசுவாசிக்கிறவர்களினால் நடக்கும் அடையாளங்கள் யாவன? மார்க் 16ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறோம். அப்ப விசுவாசிக்கிறவர்களுக்கு மூலமாகத்தான் இவைகள் நடக்க முடியும். நான் விசுவாசிக்காவிட்டால் எப்படி அவைகள் என்னை மேற்கொள்ள முடியும்? நான் விசுவாசிக்காமல் இருக்கும் பொழுது நான் என்ன செய்கிறேன் என்றால், தேவன் செய்து முடித்தவைகளை புறம்பே தள்ளுகிறேன், புறக்கணிக்கிறேன். நான் விசுவாசிப்பேனானால் நான் என்ன செய்கிறேன்? அவர் செய்து முடித்ததை ஏற்றுக்கொள்ளுகிறேன். ஆகவே அவைகள் வந்து என்னை மேற்கொள்ள முடியும். பிரியமானவர்களை கவனியுங்கள். எங்களுடைய விருப்பத்துக்கு மாறாய் தேவன் எதையும் எங்களுடைய வாழ்க்கையிலே திணிக்க மாட்டார். ஏனென்றால் எங்களுக்கு என்ன செய்திருக்கிறார்? ஃப்ரீ வில் கொடுத்திருக்கிறார். ஆமென். எங்களுடைய எண்ணங்கள், எங்களுடைய திட்டங்கள் அல்லது எங்களுடைய செயல்பாடுகளுக்கு விரோதமாய் தேவன் யுத்தம் பண்ணுகிறதில்லை. அவர் எங்களை போஸ்ட் பண்ணி ஒரு காரியம் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்ய மாட்டார். மாறாக நாங்கள் அவரை ஏற்றுக்கொண்டால் அவர் வாசல் கதவில் நின்று தட்டுவார், நாங்கள் கதவை திறந்து உள்ளே பிரவேசியும் என்று சொல்லி அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுதுதான்
அவரும் அவருடைய ராஜ்யமும் அவர் செய்து முடித்தவைகளும் நம்மை மேற்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. கவனியுங்கள், மார்க் 16:14 இப்படியாக சொல்லுகிறது, விசுவாசிக்கிறவர்களினால் நடக்கும் அடையாளங்கள் யாவன? என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாசுகளை பேசுவார்கள். கவனியுங்கள், விசுவாசிக்கிறவர்களினால் நடக்கும் அடையாளங்கள் யாவன? என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள். அப்ப பிசாசின் கிரியை நம்முடைய வாழ்க்கையில இருக்க முடியாது. எப்பொழுது? நாங்கள் விசுவாசிக்கும் பொழுது. தேவன் எங்களோடு கூட இருக்கிறார் என்பதை விசுவாசிக்கும் பொழுது, பிசாசையும் சகல பிசாசின் கிரியைகளையும் துரத்துகிற, அழிக்கிற சகல வல்லமையும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை விசுவாசிக்கும் பொழுது, கிறிஸ்து நம்மோடு கூட இருப்பாரானால் சகல வல்லமைகளும் சகல அதிகாரங்களும் நம்மோடு கூட தான் இருக்கிறது. ஆமென். அவர் எங்களிடத்தில் வரும் பொழுது என்ன செய்யவில்லை? தன்னுடைய வல்லமை, அதிகாரம், மகிமை, மேன்மை இவற்றையெல்லாம் விட்டு விட்டு வரவில்லை. அவர் நமக்குள்ளே வரும் பொழுது இவைகள் எல்லாம் நமக்குள்ளே திரிகை செய்கிறது. ஆமென். விசுவாசிக்கிறவர்களினால் நடக்கும் அடையாளங்கள் யாவன? என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாசுகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கேதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை அவர்களை சேதப்படுத்தாது. வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள். கவனியுங்கள், இவன் ஜெபிப்பார்கள் என்று கூட எழுதப்படவில்லை. கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்றார். ஆமென். அப்ப நாங்கள் அவருடைய வார்த்தையை விசுவாசித்தால் இவை ஒன்றும் எங்களையும் மேற்கொள்ள முடியாது, மற்றவர்களையும் மேற்கொள்ள முடியாது. எங்களோடு யாரெல்லாம் தொடர்பிலே இருக்கிறார்களோ, எங்களிடத்திலே ஜெபிக்க வருகிறார்களோ, அவர்களையும் இவைகள் மேற்கொள்ள முடியாது என்று தேவன் தெளிவாக சொல்லுகிறார். ஆனால் இதை நாங்கள் விசுவாசிக்கிறோமா? நாங்கள் விசுவாசித்தால் தான் இவைகள் நம்முடைய வாழ்க்கையிலே நடக்க முடியும். அநேக வேளைகளிலே நாங்கள் ஜெபிக்கிறோம், விசுவாசிக்காமல் ஒருவேளை கிடைத்தாலும் கிடைக்கும் என்ற ஒரு எண்ணத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த ஜெபம் விசுவாசத்தினால் நாங்கள் ஜெபிக்காதபடியினால் அவைகள் அநேக வேளைகளிலே பலனை கொடுப்பதில்லை. வாசிப்போம், எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலிருந்து உங்களுக்காக வாசிக்கிறேன். பின்னும் என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்று அவர் யாரை குறித்து ஆணையிட்டார்? கீழ்ப்படியாதவர்களை குறித்து அல்லவா? அப்ப கவனியுங்கள், நாங்கள் அவருடைய இளைப்பாறுதலில், அவருடைய ஆசீர்வாதத்தில், அவருடைய சுகத்தில், அவருடைய பலத்தில், அவருடைய ஞானத்தில் நாங்கள் செயல்படாமல் இருப்பதற்கு காரணம் அவருடைய வார்த்தையை நம்பவில்லை. கீழ்ப்படியாதவர்களை குறித்தல்லவா? அவருடைய வார்த்தையை நம்பவில்லை. 19ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, ஆதலால் அவவிசுவாசத்தினாலே, நான் சொன்னேன்ல, நாங்கள் அவருடைய வார்த்தையை நம்பவில்லை, அதுதான் கீழ்ப்படியாமை. ஆதாம் ஏவாள் தேவன் சொன்ன வார்த்தையை நம்பவில்லை, அதனால் தான் அவர்கள் கீழ்ப்படியாமல் பிசாசுக்கு கீழ்ப்படிந்தார்கள். தேவன் சொல்லுகிறார், இதை சாப்பிடுகிற நாளிலே நன்மை தீன்மை அறியத்தக்க கனியை நீங்கள் சாப்பிடுகிற நாளிலே சாகவே சாவீர்கள் என்று சொன்ன அந்த வார்த்தையை அவர்கள் நம்பவில்லை. பிசாசு சொல்லுகிறான், இதை சாப்பிடும் பொழுது நீங்கள் சாகவே சாக மாட்டீர்கள் என்ற வார்த்தையை அவர்கள் நம்பினார். 19ஆம் வசனம், எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், ஆதலால்
அவவிசுவாசத்தினாலே அவர்கள் அதில் பிரவேசிக்க கூடாமல் போனார்கள் என்று பார்க்கிறோம். அப்ப இன்றைக்கு தேவன் செய்து முடித்தவைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ளாமல் இருப்பதற்கு காரணம், நாங்கள் என்ன செய்கிறோம்? தேவனுடைய வார்த்தையை கேட்கிறோம். ஆதாம் ஏவாள் கேட்டது போல வார்த்தையை கேட்கிறோம். ஆனால் பிசாசு என்ன செய்கிறான்? இல்லை, இப்படித்தான் நடக்கும். இல்லை, உங்களுக்கு நிச்சயம் சுகையினம் வரும். இல்லை, நீங்கள் மிகவும் என்னவா இருக்கிறீர்கள்? பலவீனமா இருக்கிறீர்கள். உங்களுக்குள்ளே பலவீனம் இருக்கிறது என்றெல்லாம் அவன் சொல்லும் பொழுது அதை ஏற்றுக்கொள்ளுகிறோம். ஆனால் வார்த்தை என்ன சொல்லுகிறது? இல்லை, நான் இவை எல்லாவற்றிலும் இருந்து விடுதலை ஆக்கி விட்டேன் என்று சொல்லுகிறது. வார்த்தை என்ன சொல்லுகிறது? அவர் எங்களுடைய விடுதலையாக மாறிவிட்டார். எடுப்போம், வாசிப்போம். 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் கடைசி வசனம் 30வது வசனம், 31வது வசனம். அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். அப்ப கவனியுங்கள், தேவனே, அவரே, இயேசுவே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். ஆனால் அநேக வேளைகளிலே நாங்கள் எங்களை பரிசுத்தர்களாய் நாங்கள் பார்ப்பதில்லை. அவரே என்னுடைய பரிசுத்தமாக மாறிவிட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. அநேக வேளைகளிலே நாங்கள் என்ன சொல்லுகிறோம்? எங்களை பார்த்து ஸ்டூபிட், அறிவில்லை என்று நாங்கள் நினைக்கிறோம். ஆனால் அவரே எங்களுக்கு ஞானமாய் மாறிவிட்டார். அநேக வேளைகளிலே எங்களை நீதிமான்களாய் நாங்கள் பார்ப்பதில்லை. ஏனென்றால் எங்களுடைய சுய கிரியை நம்பி செயல்படுகிறபடினால். சுயநீதி அழுக்கான தந்தை என்று நாங்கள் எசாயாவிலே வாசிக்கிறோம். ஆனாலும் சுயநீதியைத்தான் நாங்கள் எப்பொழுதும் தியானித்து, நான் என்ன செய்தேன், இதை பெற்றுக்கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று என்னை குறித்து, என்னுடைய நீதியை குறித்து நான் நினைக்கிறபடினால் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறேன். ஆனால் அவர் என்னுடைய பாவங்களை சுமந்து, என்னுடைய சாபங்களை சுமந்து, அவர் என்னுடைய நீதியாக மாறினபடினால் என்னால் இப்பொழுதே பெற்றுக்கொள்ள முடியும் என்று நான் விசுவாசிக்காமல் இருக்கிறேன். பெரும்பாடு உள்ள ஸ்திரியை நாங்கள் பார்க்கிறோம். அவளுக்கு எந்த தகுதியும் இல்லை. தீட்டோடு என்ன செய்யக்கூடாது? எவரையும் தொடக்கூடாது. தொட்டால் பாவம். ஆனால் அவள் தைரியமாய் வந்து என்ன செய்கிறாள்? மனுஷரை அல்ல, தேவனையே நான் தொடுவேன். அப்படி தொடுவதனால் நான் சாபத்தை பெற மாட்டேன். அப்படி தொடுவதனால் தேவனுடைய பனிஷ்மென்டை பெற மாட்டேன். அவரை தொடுகிறதுனால் தேவன் என்னை தண்டிப்பார், தேவன் என்னை குற்றப்படுத்துவார், தேவன் என்னை அழிப்பார் என்று அவள் நினைக்காமல், அவர் அன்பான தேவன், என்னை நேசிக்கிற தேவன், தன்னை கொடுத்து எனக்கு என்னை உயிர்ப்பிக்கிற தேவன். ஆகவே அவரை நான் தொடும் பொழுது, எப்பேற்பட்ட சூழ்நிலையில் நான் இருக்கிறவனா இருந்தாலும் அவரை நான் தொடும் பொழுது அவருக்குள் இருந்து நன்மை மாத்திரமே என்னை வந்து மேற்கொள்ளும், விடுதலை மாத்திரமே என்னை வந்து மேற்கொள்ளும், சுகம் மாத்திரமே என்னை வந்து மேற்கொள்ளும் என்று விசுவாசித்தான். ஜெபிக்க கூட இல்லை, தன்னுடைய உள்ளத்தில் சொல்லுகிறார். மார்க் 5ஆம் அதிகாரத்திலே நீங்கள் வாசிக்கலாம். தன்னுடைய உள்ளத்தில் சொல்லுகிறார், நான் போய் அவருடைய ஆடையின் நுனியை தொட்டு நான் சுகத்தை பெற்றுக் கொள்ளுவேன் என்று இதயத்தில் சொன்னார். வாயை துறந்து கூட சொல்லவில்லை. அப்படியா அவள் விசுவாசித்தாள். அல்லேலூயா. இன்றைக்கு எங்களுக்கு எவ்வளவு வாக்குத்தத்தங்கள் கரங்களிலே இருக்கிறது. வேதத்திலே இயேசு செய்து முடித்த எல்லா காரியமும் நமக்கு முன்பாக இருக்கிறது. அப்படி இருந்தும் நாங்கள் விசுவாசிக்க தவறுகிறோம்.
1 கொரிந்தியர் 1 அதிகாரம் 31 அவரே தேவனால் நமக்கு ஞானமும் தேவ நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். என்னுடைய மீட்பாகவே அவர் மாறிவிட்டார். ஆகவே எதுவும் என்னை கட்ட முடியாது, தடை செய்ய முடியாது, தாமதத்தை கொண்டு வர முடியாது. ஏனென்றால் அவர் மீட்பை கொடுக்கிறவராய் அல்ல, என்னுடைய மீட்பாகவே அவர் மாறினபடினார். ஆமென். எந்த பிசாசும் தடுத்து நிறுத்த முடியாது, வல்லமை இல்லை. ஆனால் வசனங்களை நாங்கள் கேட்கும் பொழுது என்ன செய்ய வேண்டும்? அந்த வார்த்தைகளை விசுவாசிக்க வேண்டும். வார்த்தைகளை வாசிக்கும் பொழுது அந்த வார்த்தைகளை விசுவாசிக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவைகள் நம்முடைய வாழ்க்கையிலே செயல்பட ஆரம்பிக்கும். கவனிங்கள், எபிரேயர் 4 அதிகாரம் 1 ஆனபடியினாலே அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிக்கிறதுக்கு ஏதுவான வாக்கு தத்தம் நமக்கு உண்டாயிருக்க உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு பயந்திருக்க கடவும். ஜாக்கிரதை, இன்னொரு விதத்திலே சொன்னால் ஜாக்கிரதையா இருக்க கடவும். அவருடைய வாக்கு தத்தங்களை பெறாமல் போகாதபடிக்கு ஜாக்கிரதையா இருக்க கடவும். ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. நல்ல செய்தி அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினால், கேட்டவர்கள் தேவன் இவற்றையெல்லாம் செய்து முடித்தார், எல்லாம் முடிந்தது என்று சிலுவையில சொன்ன பிறகும், ஆண்டவரே அதை செய்வீரா, இதை செய்வீரா, இப்படி செய்வீரா, அப்படி செய்வீரா, எப்போ செய்வீர் என்று நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அவர் எல்லாம் முடிந்தது என்று சொன்னார். எப்படி பெரும்பாடுள்ள இத்திரி அவருக்குள் எனக்கு தேவையான சகலதும் 24 மணி நேரமும் என்னை மேற்கொள்ளும்படி ஆயத்தமாயிருக்கிறது. அவர் என்னை தகுதிப்படுத்தி இருக்கிறார். நான் தகுதியற்றவளா இருக்கலாம், ஆனால் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள, விடுதலையை பெற்றுக்கொள்ள, சுகத்தை பெற்றுக்கொள்ள அவர் தகுதிப்படுத்தி இருக்கிறார் என்று அவரை நம்பி வந்து அவள் தொட்டதினால் பெற்றுக்கொண்டார். ஆமென். அப்ப கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடினால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. இன்றைய நாளிலும் இந்த தேவனுடைய வசனத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் விசுவாசிப்போம். எல்லாம் முடிந்தது என்று சொன்ன பிறகு அதற்கு மேலே எந்த வார்த்தையும் இல்லை. நமக்கு தேவையான சகலத்தையும் அவர் செய்து முடித்தபடி இன்றைக்கு இப்பொழுதே அந்த பெரும்பாடுள்ள இஸ்திரியை போல இன்றைக்கு இப்பொழுதே நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென். விசுவாசிப்போம். அப்பொழுது தேவனுடைய மகிமை எங்களை வந்து மேற்கொள்ளும், விடுதலை மேற்கொள்ளும். ஆமென். ஜெபம் பண்ணு. அன்பின் பிதாவை இந்த வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சிலுவையில எல்லாவற்றையும் செய்து முடி, எல்லாம் முடிந்தது என்று சொன்னேன். ஆமென். ஆகவே நீர் செய்து முடித்த யாவும் சமாதானம், சந்தோஷம், விடுதலை, ஆசீர்வாதம், வரங்கள், வல்லமைகள், அதிகாரங்கள், மகிமை, இவை எல்லாவற்றையும் உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிறீர். நாட்களை நீர் முடிசூட்டி இருக்கிறீர். ஜீவன் உள்ள நாளெல்லாம் நன்மை கிருபை தொடரும்படி கட்டளையிட்டு இருக்கிறீர். அதற்கு தேவையான யாவற்றையும் செய்தும் முடித்திருக்கிறீர். ஆகவே ஒவ்வொரு பிள்ளைகளையும் மேற்கொள்ளுவதாக, சுகையினத்திலே விடுதலை உண்டாயிருப்பதாக, பற்றாக்குறையிலே விடுதலை உண்டாயிருப்பதாக, பிசாசின் கட்டுக்களிலே, பில்லி சூனிய கட்டுக்களில் இருந்து விடுதலை இப்பொழுது உண்டாயிருப்பதாக, உம்முடைய பரிபூரணம் மேற்கொள்ளுவதாக, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினால். ஆமென், ஆமென், ஆமென். ஆமையின் ஆமையின் இதுவரை நேரமும் கத்தருடைய வார்த்தைகள் எடுத்து வந்து விதைத்தீர்கள். கத்தர் தாமே உங்களுடன் கூட இந்த ஆசீர்வாதத்தை வழி நடத்துவாராக. பாசல் நாங்கள் திரும்பமாக திங்கட்கிழமை சந்திப்போம். அதுவரை இந்த வசமாத்தை கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். என்ன தலைப்பு கொடுக்குறீங்க பாசல்?
நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். ஆமேன் ஆமேன். நன்றி பாஸ்டர். செய்திக்காக நன்றி செலுத்துகிறோம், வாழ்த்துக்கிறோம், பெற்றுக்கொண்டோம் என்ற இந்த விசுவாசத்தோடு மறு ஒலிபை கேட்கின்ற பொழுதும் ஒவ்வொருவரோடும் கூட இருந்து இந்த வார்த்தைகளுக்கு கூடாக பேசுவாராக கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி விடைபெறுகிறோம். God bless you, Pastor. ஆமேன் ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் மாலை நேர ஒலிபரப்பு. இதுவரை நேரம் எங்களுடன் தேவ ஊழியர் பாஸ்டர் ஆண்டனி சில் ஏப்ரஹாம் அவர்கள் பிரைம் மினிஸ்டர் சார்பாக லண்டன் யூகேயிலிருந்து இணைந்து தேவ செய்தி எடுத்து வந்தார். விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பா என்ற தலைப்பின் கீழ் எடுத்து வந்த தேவ செய்திக்காக முன்னதாக நன்றி கூறிக்கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் தேவ ஊழியரை நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு வாரத்தின் முதல் நாளிலே பிரசங்க இடத்தில் நிற்கின்ற பொழுதும் பரிசுத்தாவியானவர் தாமே அவருக்கு கூடாக வழி நடத்த கர்த்தர் உதவி செய்வாராக. கேட்கின்ற ஒவ்வொருவரும் விடுதலை வெற்றி கொள்ளத்துக்காக கர்த்தர் உதவி செய்வாராக. நாங்கள் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி விடைபெறுவோம். ஆமேன். God bless you, Pastor. ஆமேன்.